அவர் ஒரு கட்டத்துக்கு மேல ஐயோ ஏண்டா ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவரே சொல்ற மாதிரிலாம் இருந்தது. போனாலும் எப்பவும் ஒரே மாதிரியே இருப்பாரு. அப்படின்னா ஏறி இறங்கி தான் பேசுறேன். எப்பவுமே ஒரே மாதிரி. இப்போ முதல்ல பார்த்தோம் அதே மாதிரி இப்பவும் இருக்கு. 1.5 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல அந்த சோளம் இன்னும் சோளம் போட்டோம். போட்டுட்டு நட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிச்சு. மஞ்சள் அப்போ பார்த்த வடிவேல் சாருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற வடிவேல் சாருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். எல்லாமே டெக்னிக்கலாக அவங்க வந்து இந்த லிங்க்ஸ் போட்டா போயிடும், அந்த லிங்க்ஸ் போட்டா போயிடும். கல்யாணத்துக்காக ஒருத்தர் இங்கே பர்னிச்சர் பண்ணுறாங்க. வித்தியாசமாக இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. யார் பண்ணாலும் உதவி சார் விஜய் சார் பண்ணுறாங்க. எப்படி பண்ணிடுறாங்க சார், சூப்பராக. அவர் வந்து அவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு என்னோட மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்டோட கூட தோல் மேல கை போட்டு தான் பேசுறாரு. அவ்வளவு டவுட். அவர் இருந்ததுனாலதான் எனக்கு ஆக்சுவலா உயிரோட வந்தது மாதிரி இருக்கு. இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப. அந்த டைம்ல கொஞ்சம் சேர்த்து கூட இருந்தது. அது எனக்கு ரொம்ப அவரோட க்ளோஸா இருக்க காரணமா. இப்போ தெலுங்கு ஒர்க் பண்ணீங்க, படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ். அது வந்து விஜய் சார் வந்து இப்போ டியூல் ரோல் நீங்க படங்கள் பண்ணிட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அவரோட கேரியர்ல பண்ண டியூல் ரோல் வந்து நீங்க பண்ணதுதான். அந்த சப்ஜெக்ட் வந்து பரதனும் டிபியூ டைரக்டரா விஜய் சார். அவர் ஒரு வசனகர்த்தா. அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது சார்? ஏன்னா டியூல் ரோல் போது ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரேமிங் அது இது, ஏன்னா வேற கேரக்டர்ஸ்ல வராங்க. ஏன்னா பொதுவாக வந்து டியூல் ரோல் அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்கும். பட் அதுல ஒரு மியூச்சுவலி வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு நெகட்டிவ் கேரக்டர். என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது சார்? என்ன சேனல்னா ஆக்சுவலா டியூல் ரோல் வந்து அது அந்த நிறைய படம் டியூல் ரோல் வந்துருக்கும். ஹெட் மாஸ்க் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து அப்படி இல்லை. இது டோட்டலா அந்த அதுக்குள்ள ஒரு எக்யூப்மெண்ட் கேமரா. அந்த கேமரா வந்து ஸ்காட்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்தாரு. அந்த கேமரா ஆப்ரேட் பண்றதுக்கு மட்டும், அது வந்து ப்ரோக்ராம் பண்றது. கேமரா நான் ப்ரோக்ராம் பண்றது. எனக்கு முதல்ல அது ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு வந்து விஜயன் மாஸ்டர் தான் மாஸ்டர். அவருக்கு இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் மூலமா தான் எனக்கு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியுன்றதே அப்பதான் தெரியும். பட் அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு கட்டத்துலலாம் அந்த லாஸ்ட்ல வந்து உள்ள வரும்போது விஜய் சார் வந்து கார் மேல உட்கார்ந்து இருப்பாரு, இன்னொரு விஜய் வருவாரு. அப்ப பேசுவாங்க, கல் மேல போட்டு இது இருக்கும், தட்டிட்டு ஃபயர் தட்டிட்டு பேசுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரே அந்த மற்ற மாதிரி இல்லாம கேமரா மூவ்மெண்ட்ல வந்து ஒரே போயிட்டு திரும்ப ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அப்ப என்ன ஒரு இதே வச்சு அவரை எடுத்தோம்னா அவர் போயிட்டு அந்த மூவ்மெண்ட் போயிட்டு திரும்பி வரும்போது சட்டையை மாத்திட்டு வேற ட்ரெஸ்ல வரணும். அப்புறம் மறுபடியும் போயிட்டு வரும்போது சட்டையை மாத்திட்டு மறுபடியும் வேற ட்ரெஸ்ல வரணும். இது ஒரு நாள்லயே ஒரு 50-60 தடவை மாத்துற மாதிரி இருக்கும். போயிட்டு 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 வரணும். அவர் ஒரு கட்டத்துக்கு மேல ஐயோ ஏண்டா ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவரே சொல்ற மாதிரிலாம் இருந்தது. பட் சான்ஸே இல்லை. அப்பெல்லாம் வந்து அவ்வளோ மெனக்கட்டாது நல்லா வரணும். எனக்கு அந்த படம் இப்போ பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படத்துல எல்லா சாங்ஸும் ஹிட்டு. அந்த டியூல் ரோல் பண்றத நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட தெரியாது, ரொம்ப லைவா இருக்கும் சார். அப்போ அதுல ஏதாவது ஸ்பெஷல் இன்சிடென்ட் நடந்தீங்க சார்? அதாவது ரீசெண்ட் வந்து நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து வசீகரா பண்ணீங்க. அதுதான் கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த படம், 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த படம் அப்படின்னா அதுல உங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டு பேசினாரு அவங்கள்ட்ட? நீங்க வந்து ரொம்ப எப்பவுமே நல்லா பேசுவாரு. அப்போ ரொம்ப க்ளோஸா பேசுவேன். எப்பவும் நல்லா, எப்போ போனாலும் எப்பவும் ஒரே மாதிரியே இருப்பாரு. அவர் வந்து அப்படின்னா ஏறி இறங்கி தான் பேசுறேன். எப்பவுமே ஒரே மாதிரி தான். இப்போ முதல்ல பார்த்தாலும் அதே மாதிரி இப்பவும் இருக்காரு. பட் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா எங்க ஊர்ல ஷூட் பண்ணேன் காரைக்குடியில. ஸோ சாங்ஸ் எல்லாம் காரைக்குடியில நிறைய நடந்தது. அதுக்கப்புறம் எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணணும். அந்த படம் அது ஊருக்கு பேங்காக் போனோம், புக்கட் போனோம். அதுல நிறைய ஃபாரின் போகும்போது கொஞ்சம் பேர் தான் குரூ இருக்கும். அதனால நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கிடைச்சது நல்லா பண்றதுக்கு. ஸோ அது ரொம்ப ப்ளஸ்ஸா இருந்துச்சு. சார் இந்த கொஸ்டினை கண்டிப்பா கேட்டாங்க. என்ன அப்படின்னா மோஸ்ட்லி ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து பொதுவா ஃபாஸ்டா படம் எடுக்கிறவங்க இருக்காங்க. பர்டிகுலரா மலையாளத்துல வந்து ரொம்ப சீக்கிரமா எடுத்து முடிச்சிருவாங்க. கமர்ஷியலா வந்து மலையாளத்துல பாத்தீங்க அப்படின்னா இயக்குனர் ஷஃபியை பொறுத்தல வந்து அவர் ரொம்ப வேகமா எடுக்க முடியாது. அவர் கூட மஜா ஒர்க் பண்ணீங்க. விக்ரம் சார் கூட அதுக்கு முன்னாடி பிதாமன் ஒர்க் பண்ணிருக்கீங்க.
ஆனா ஷஃபி வந்து எந்த சேலஞ்சஸ் இருந்துச்சு சார் அது ஷஃபி கூட ஒர்க் பண்றது? ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரமா எடுத்து முடிச்சிருக்காரு. ஷாஃபி என்னன்னா ஸ்கிரீன் பிளேல ரொம்ப பக்காவா இருந்தாங்க. மலையாள டைரக்டர்னால சீன் பை சீன் எனக்கு இந்த இடத்துல இது வரணும், இந்த இடத்துல இது வரணும், ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதாவது ஸ்டோரி கோட் போடாம போட்டது மாதிரியே இருப்பாரு. அந்த அளவுக்கு கிளீனா இருப்பாரு. நீ அந்த படத்துல வந்து அந்த வீடு அவங்க தனியா போயிருக்க வீடை வந்து நான் முன்னாடியே பொள்ளாச்சியில பார்த்துட்டு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல அந்த சோளம் உழுதுட்டு சோளம் போட்டுட்டு நட்டது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிச்சு. இது மஜாலே அந்த வீடு இருக்கிற சுத்தி சோளக்காடு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாங்க போட்டு வளர்ந்தது. அந்த அளவுக்கு மெனக்கெடுத்துட்டு அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணல. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து என்னன்னா எல்லாத்துலயுமே கிளியரா தெளிவா இருப்பார்ல. இப்படிதான் இருக்கணும். இன்ன வரைக்கும் நானும் சபி ரொம்ப க்ளோஸ். என்னோட மட்டும் இல்லை, அந்த மொத்த டீமுமே இன்னும் சபி, விக்ரம், பசுபதி எல்லாருமே ஒரு ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் மொத்த டீமுமே இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காரு. விக்ரம் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுங்க சார். ஏன்னா 2 படம் விக்ரம் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எல்லாரோடையும் ரொம்ப நல்லா பழகுவாப்புல. ரொம்ப நல்ல டைப்பு. பட் அதுக்கடுத்து நான் பண்ண முடியல. வரிசையா அவர் வேற பக்கம் போயிட்டார், நான் இந்த பக்கம் வேற பக்கம் வந்ததுனால ரொம்ப பண்ணல. பட் இப்போவும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் சார். ஆஃப்டர் தட் வந்து கேரளா ஒரு முக்கியமான படம் தான் 180. அது ஒரு ஆக்டர். பட் வந்து அதை வந்து ரெபல் கேமராவில் ஷூட் பண்ணுவாங்க. எங்களால் இன்னும் மறக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா அந்த சந்திக்கு அந்த பாட்டு இருக்குல்ல சந்திக்கு, அந்த பாட்டு உண்மையிலே விஷுவலாகவே வேற லெவலில் இருந்தது. அதில் என்னென்ன விஷயம் இன்க்ளூட் பண்ணுவீங்க சொல்லுங்க. அது என்ன சான்ஸ் ஏன்னா ரெபல் கேமராவில் ஷூட் பண்ணிருந்தீங்க, ஸ்டேட் அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருந்தீங்க சார். அது என்ன 180 வந்து ஜெயந்தரா சார் தான் டைரக்டர். ஆனால் ஜெயந்தரா சாரோட நான் பீஸ் சாரோட இருந்ததுனால சாரும் அவரும் பார்ட்னர். 2 பேரும் விளம்பர கம்பெனியில் ஜேஎஸ் அட்வர்டைசிங். நான் வந்து நிறைய படத்தோட சாரோட ஆட்ல தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு ஜெயந்தரா சார் ரொம்ப பழக்கம். அவருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயந்தரா சார் ஃபர்ஸ்ட் படம் பண்றாருங்கும் போது ஏன்னா அவரு கிட்ட ஒரு 1000 ஆட் பண்ணியிருப்பாரு. அதுல நான் கொஞ்சம் ஒன்றும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த பேக் ஷாட்லாம் நான் தான் எடுப்பேன் நிறைய. அதுல ரொம்ப பிடிக்கும். சார் இவர் படம் பண்ற ஜெயேந்திர சார் படம் பண்ணும்போது சார் தான் அவர் தான் பண்ணுவாரு. ஸோ அவர் சாரோட டேட் கிடைக்கல, ரொம்ப பிஸியா இருந்துச்சு. சரி படம் பண்ணணும், டைம் போகுதுன்னு கேட்டும் போது இப்போ பாபு வச்சு பண்ணிக்கேன்னு சொல்லி சார் சொன்னோன்னா என்னைய கூப்பிட்டு பாபு உன்னை வந்து பீஸ் சார் வந்து சொல்லியிருக்காரு, நீ எனக்கு படம் பண்ணனாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா சாதாரணமாக தான் படம்னா ஜெயேந்திர சார் வந்து டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங். அவர் வந்து சான்ஸே இல்லை. எடிட்டிங்லாம் அவர் டேபிள் உட்காந்து அவர் தான் எடிட் பண்ணுவார். கேமரா சைடில் டெக்னிக்கலா ஆல்மோஸ்ட் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படிங்கிற போய் ஒர்க் பண்றது கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. இன்னொன்று என்ன, நான் பண்ணது வந்து அனலாக்ல தான் பண்ணியிருந்தேன். அதனால வரைக்கும் ஃபிலிம்ல தான் பண்ணியிருந்தேன். அடுத்து டிஜிட்டல்ல பண்றாங்க போது கொஞ்சம் ரிஸ்க்கு. எனக்கு நம்ம நினைக்கிறது வருமா வராதான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் குழப்பம் வந்தது. சரி இருந்தாலும் சார் பண்ண படம் நம்ம கூப்பிட்டு எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப மெனக்கெட்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் மெயினாக வந்து அதில் வந்து சின்ன ஒரு ஃப்ரேமிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு க்ளோஸ்அப் கூட நார்மலாக கேட்க மாட்டாரு. ஏதாவது வேற ஆங்கிளில் வேற மாதிரி அப்படியே பண்ணக்கூடிய ஆள். அது எனக்கு அந்த படத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் அப்போதைக்கு பண்ணல. நான் சொல்ல ஒரு 12 வருஷம் இருக்கும். 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ வந்து முதல் ஹை ஸ்பீடில் ஷூட் பண்ணோம். பேண்டம்ல பண்ணது. பேண்டம்னா ஒரு ஷாட்டுமே 800 ஃப்ரேம்ஸ் 1000 ஃப்ரேம்ஸ் தான் ஷூட் பண்ணிருக்கோம். மொத்தமே ஒரு 20 ஷாட்ல ஒரு பாட்டை முடிச்சிருக்கோம். அதுக்கு தினேஷ் 15 நாள் எடுத்தாங்க பாட்டை மட்டும். தினேஷ் தான் கொரியோகிராஃபர் பண்ணாப்புல மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருப்பாங்க பாட்டுல எல்லாமே. சரத்துன்றதான் மலையாள மியூசிக் டைரக்டர். அது ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு பண்ணுறது. அது அதை விட என்னன்னா நடிக்கிறது அதை விட கஷ்டம். ஆனா அவ்வளோ லைட்டு வச்சு கொளுத்துனா கூட ரொம்ப கேண்டில் லைட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ லைட்டையும் எதிர்த்து நின்று கண்ணை திறந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சித்தார்த்து வந்து அவ்வளோ நல்லா பண்ணாப்புல கோஆப்ரேட் பண்ணாமல் நடிச்சா வேற யாராலும் எரிச்சலாகி கோபமா இருப்பாங்க. ஒரு எப்படியா நல்லா வரணும் ட்ரை பண்றோம் முதல்ல சொல்லி எடுத்தது.
ஆக்சுவலா அந்த அந்த ஐடியாவே வந்து நான் அந்த படத்துல வந்து மலேசியால ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பின்னாடி வால் போஸ்டர்ஸ் நிறைய இருந்தது. அப்போ வந்து ஒரு ஆள் துணி வாஷ் பண்ற மாதிரி இருந்தது. அப்படியே ஃபுல்லா ரவுண்டா மேல தண்ணி இருக்கும், இருந்துச்சு. சார் சூப்பரா இருக்குல்ல, அப்படியே ஒரு பாட்டு எடுத்துருவோமா? நான் கிண்டலா சொல்றாருன்னு நினைச்சேன். சார் சார் காமிச்சேன், சார் பாருங்க சார் இதே மாதிரி பாட்டு எடுப்போமா? நானும் விளையாட்டு தான் சொல்லான்னு பார்த்தா அவர் உண்மையிலே அதுக்குன்னு யோசிச்சு அதுக்கும் ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணி அந்த இதில் வரும் அந்த மாதிரி கூட அது எடுத்தோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எனக்கே வந்து ஒரு நம்மளும் அப்படி ஒரு சோப்பு தூக்கி போடுவோம், பிடிப்போம். அது வந்து ஒரு செகண்ட்ல நடக்கிறதுக்கு முடிகிற விஷயம். பட் அது கண்ணுக்கு தெரியாம என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து அந்த கேமரால பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு ஷாட் எடுத்து எல்லாரும் போய் உட்காந்துருவோமான்றது பார்க்கறதுக்கு. எடுத்தோம்னா அதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள். நான் முதல்ல ஃபாரின் மொத்த படமே சான் பிரான்சிஸ்கோல 40 நாள் ஷூட் பண்ணோம். மொத்தமா 40 நாள் சான் பிரான்சிஸ்கோல மட்டும். மலேசியால ஒரு 30 days பண்ணோம். லொக்கேஷன் பாக்குறதுக்கே 20 நாள் 20 நாள் ஃபுல்லா சான் பிரான்சிஸ்கோ சுத்தி. அதுவும் ஒரு கேமரா வந்து பெர்ஃபெக்ஷனோட உச்சகட்டம். ஒரு சின்ன சவுண்டு கூட பார்ப்பாரு, அவ்வளோ கிளியரா பார்ப்பாரு. அந்த சைக்கிள்ல அந்த பையன் பேப்பர் ஊத்திட்டு போற பையன் வீட காமிச்சிட்டு சைக்கிள் உருட்டிட்டு போவான். இப்ப பாத்தீங்கன்னா கூட அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சைக்கிள் ஓட்டும் போது ஒரு சவுண்ட் வரும், சைக்கிள் செயின் மிதிக்காம வண்டி உருட்டினா ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் கூட அவர் கொடுத்துருப்பாரு. அவரு அவ்வளோ மெயினிட்டா பார்ப்பாரு. அந்த மாதிரி ஆள்கிட்ட படம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அந்த பயமும் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா நினைச்ச மாதிரி ரொம்ப நல்லா வந்திருந்தது. பிளஸ் அந்த படத்துக்கு கிரேட் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்க. அவர் வந்து இந்தியாவுக்குலாம் வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் முதல் தரம் வந்திருக்காரு. வந்து ரொம்ப பாராட்டினார், ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல வரமாட்டேன்னாரு. இப்போ படம் 2-3 டைம் பார்த்ததுக்கப்புறம் வந்தாரு. இப்போ பார்த்தா கூட எனக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தா கூட அந்த அளவுக்கு குவாலிட்டி, அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்த மூவி மாதிரி இருக்கும் அந்த படம். அது எனக்கு வந்து டெக்னிக்கலா அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான படமா இருந்துச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஜேர்னல்ல படம்னா வித்தியாசமா நீங்க காமெடியில கலக்கின படம் வந்து உருக்கல் ஒரு கண்ணாடி. அது வந்து ராஜேஷ் சார் வந்து வேற சினிமாட்டோகிராஃபர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் ராஜேஷ் சாரும் கொலாபரேட் பண்றீங்க. அது எப்படி இருந்துது சார்? அது இந்த சப்ஜெக்ட் சொல்லப்போ, ஏன்னா அதுல வந்து டிபியூட்டா வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஹீரோவா இன்ட்ரோ வராங்க. அது எப்படி இருந்தது? எனக்கு வந்து ராஜேஷ் சார் தான் ஃபர்ஸ்ட் படம் பழக்கம். வந்து கேட்டு படம் பண்ணலான்னு ஓகே. கதை கேட்கும்போது சொன்ன மாதிரி இப்போ கல்யாணத்துக்காக ஒருத்தவங்க பாண்டிச்சேரியில் கிளம்பி போகிறதா கதை வித்தியாசமா இருக்கேன், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யார் பண்ணுறாலும் உதயநிதி சார் பண்றாரு. நான் கேட்டேன் எப்படி பண்ணிடுவாரு எல்லாம் சார், அதெல்லாம் சூப்பராக பண்ணுவார் சார். எப்படின்னு கேட்டால் பார்த்தா நாங்கள் 1 மாசமாவே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், ஹேண்டிகேம்ல எடுத்துருக்கோம் அவரை வச்சுருந்தாங்க. நான் போட்டு பார்த்துட்டு நல்லா ரொம்ப நல்லா இருக்கு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் அவரோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் வந்து அடையாறு அந்த பிரிட்ஜு கிட்ட எடுத்தோம். கீழே அந்த அடையாறு அந்த இந்த பிரிட்ஜ் கிட்ட மலர் ஹாஸ்பிட்டல். எங்க க்ரௌடு, செம்ம க்ரௌடு. சார் இல்லை சார் ரொம்ப க்ரௌடா இருக்கு, பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப தைரியமா பண்ணிடுவேன். சரி ஓகே. பார்த்தா வச்சு எடுக்கும் போதே பார்த்தா ஒரு 10 படம் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ கூலா பண்ணாரு. போய் கண்டிப்பா சூப்பரா வந்துருக்கு. அது படம் ஃபுல்லா இவ்வளோ ஜாலியா இருந்துச்சு எனக்கு அந்த படம். சந்தானமும் அவரும் அது ரொம்ப நல்ல நட்பு கிடைச்சது அந்த படத்துல. ராஜேஷ் மூலமா எனக்கு கிடைச்ச நட்பு. நீங்க வந்து நகைச்சுவை நாயகர்களை பொறுத்தளவு எல்லா நகைச்சுவை நாயகர்களையும் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது. விவேக் சார் கூட 2 படம் பண்ணீங்க, ஈரணியன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து இதுவும் பண்ணிருக்கீங்க வசீகராமோ. விவேக் சார் கூட எங்குமரன் சனமாஷி பண்ணீங்க, அதுக்கப்புறம் சந்தானம் சார் கூட ஓகே பண்ணீங்க. இதுல 3 பேர்ல உங்களுக்கு கொலாபரேட் சான்ஸ் இருந்தது. 3 பேர்த்தையும் உங்களுக்கு ஸ்பெஷல் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல, எல்லாரோட சந்தானம் வந்து எனக்கு ஒரு காமெடி ஆர்டிஸ்டா இல்லைனாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. உதய் சாரோடையும் என்னோட எல்லாம் ரொம்ப நிறைய படம் பண்ணிட்டாங்க அவரோட. ஸோ அவர் வந்து காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் இருக்கு. இப்போதான் அவர் ஹீரோவோட ஸ்டைலா இருக்காரு, அழகா இருக்காரு, அது வேற. பட் அவரோட வந்து நான் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் இல்லை. அது மாதிரி வடிவேல் சார் வந்து அவர் தேவர்மான்ல இருந்து ஒர்க் பண்ணாலும் முன்னாடியே தெரியும். அப்போ பார்த்த வடிவேல் சாருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற வடிவேல் சாருக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட். எல்லாமே டெக்னிக்கலா அவரு வந்து இந்த லென்ஸ் போட்டா அப்படி வரும், அந்த லென்ஸ் போட்டா அப்படி வரும், அந்த அளவுக்கு பேசுறாரு. ஆமா, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா. பட் இப்பவுமே நான் நைட்ல அவரோட படம் ஆதித்யால ஏதாவது பார்க்காம தூங்கவே மாட்டேன்.
நான் அவர்கிட்ட சொல்லுவேம்மா, ஓ சூப்பர்ண்ணே அப்படியாண்ணே அப்படின்னு. இப்போ கூட ஒரு படம் அவரோட பண்ணலான்னு வடிவேல் சாரோட பண்ண போறேன். ஒரு பிக்சர் பண்ண போறீங்க விவேக் சார்? விவேக் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஒரு ஏன்னா ஒரு ஆனா அவரும் பார்த்தா காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஹீரோ லுக்கு அவருக்கு இருக்கும் எப்பவுமே. சார் அதே மாதிரியே வந்துட்டு நீங்க சந்தானம் சார்ட்ட காமெடியா ஒர்க் பண்ணீங்க. அதே மாதிரி சந்தானம் சார் ஹீரோவா அவரு ஹீரோவும் கண்ணன் எடுத்துருக்காங்க சார். 3 ஹீரோ இருப்பாங்க, பட் அவர் ஒரு பிரச்சனை ஹீரோவா இருந்தாரு. அதுவும் நீங்க தான் பண்ணிருந்தீங்க. அது எப்படி இருந்துச்சு சார்? அப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா ஹீரோ பண்ணலாம், நீங்க காமெடியாவே பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? இல்ல அவரு அப்பவே அந்த ஐடியா இருந்தது, ஹீரோ பண்ற ஐடியா. அந்த படம் வந்து 3 பேர் சேர்ந்து பண்ற படம்ல ரொம்ப நல்லா. அதை வந்து சந்தானத்தை பொறுத்தவரை நிறைய ஸ்பாட்ல நிறைய என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருப்பாருல, இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் எல்லாம் எல்லாமே கிளீனா ரொம்ப தெளிவா சொல்லுவாருல. எல்லா ஸ்டைல்லையுமே டைரக்ஷன் சைட்ல கொடகு சைட்ல இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் கரெக்டா இருக்கும் அவர் சொன்னார். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுங்க. அதே மாதிரி நல்ல ஹிட் ஆச்சு அந்த படம். வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த படம் வந்து அல்டிமேட் ஹிட் ஆச்சு. அது பெரிய விஷயம். நாமளா ஒரு படம் வந்து எவ்வளவு தூரம் ஹிட் ஆகுன்றது நினைச்சே பாருங்க. பாலவேந்திர சாரை பொறுத்தல வந்து அவருடைய அசிஸ்டன்டான வந்து பாலா சார்ட்ட நீங்க ஒர்க் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அவருடைய முக்கியமான அசிஸ்டன்ட் சீனாவாசன் சார் மீர்பவை பண்ணிருந்தீங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலா வந்து அவரும் ஒரு விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அவருடைய முதல் படமே தென்மேற்கு பருவகாத்திலே ஒரு வித்தியாசமான படமா இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய கதாநாயகனை அவர் வந்து உருவாக்குனாருன்னு சொல்லலாம். சோ அதுல அவர் கூட பண்றப்ப எங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது சார்? எனக்கு என்ன பாலுமகேந்திர சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒர்க் பண்ண பீஸ் சார் அப்படியே ஆப்போசிட் அவர் கான்ட்ராஸ்ட். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலுமகேந்திர சார். அவரும் என்னை ரொம்ப பிதாமன் பார்த்ததுல இருந்து பாலாசார்ட்ட கேட்டேன்னு சொன்னாரு. நான் கேட்டேன்டா அப்படின்னாரு. யாரு என்னன்னு விசாரிச்சேன். எனக்கு அதுல இருந்து அப்போ ஸ்கூல் இருக்கும், நான் போவேன் பார்ப்பேன். வீட்டுக்குலாம் வருவாரு, படம் பார்ப்பாரு, நல்லா பேசுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் வந்து நான் சாப்பிட்டா இருந்தா கூட அவரு எனக்கு அவரோட ஸ்டைல்ல பிடிக்கும். அவரும் என்னை ரொம்ப சொல்லுவாரு, ரொம்ப ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நல்லா பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு குரூப்ல இருந்து சீனு ராமசாமியோட படம் பண்ற வாய்ப்பு கிடைச்சு. சீனு வந்து கிட்டத்தட்ட பாலுமகேந்திரா சாரோட ஸ்டைல் தான். ஒரு லொகேஷன் போனாலும் அந்த லொகேஷனை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் இந்த சீனுக்குள்ளே போவார். போனோன்னா ஒரு ஃபுல் வைட்ல அந்த லொகேஷன் இங்கதான் அந்த கதை நடக்க போகுது, இந்த சீன் இங்க நடக்க போகுதுன்றது முதல்ல காமிச்சிட்டு அதுக்குள்ள சீன் போயிட்டு சீன் முடிச்சுட்டு இங்க இருந்து வேற இடம் போறோம் அப்படின்னு காமிக்கிற மாதிரி அவுட் போற மாதிரி அந்த லொகேஷனை காமிக்கிற மாதிரி எல்லா சீனுமே பிளான் பண்ணுவார்ல. இன்னொன்னு இப்போ டைரக்டரை இப்போ பாக்குறது வேற. அது மாதிரி அந்த சீன் என்ன அப்படின்னா ஒரு சீனை வந்து படிச்சாருன்னா அது அப்படி படமாவே மைண்ட்ல இருக்கும். ஸோ எப்படி வரும், இந்த கட்டு என்ன கட்டு அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், தெளிவா இருக்கும் பண்ணும்போது. அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். ஏன்னா அப்போ டிஜிட்டல் வந்துட்டு மறுபடியும் ஃபிலிம்ல பண்ணேன். ஏன்னா அது வந்து கடல்ல நடக்கிற படம், கடல் ஓரமா இருக்கும்போது எனக்கு ஃபிலிம்ல கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கும். லைட்ல இருந்து எல்லாமே எனக்கு கண்ட்ரோலா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஃபிலிம்ல பண்ணோம். அது உதய் சார் தான் ப்ரொடியூசர். ஆக்சுவலா உங்க பட்ஜெட் ஒத்து வராது சார், வேண்டாம் சார் ஏன்னா நான் சொன்னேன் இல்லை எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நான் பண்றேன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த கதை. இப்போ அந்த படம் கதையை விட என்னன்னா ஆக்சுவலா அந்த கதையை வந்து முதல்ல என்கிட்ட சொல்லும் போது கதை கேட்டு முடிச்சோன்னு நான் வந்து நான் வேற ஷூட்டிங்ல இருந்தேன். சீனுகிட்ட சொன்னேன், சீனு இந்த கதைக்கு வந்து மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஏன்னா நான் அந்த மணப்பாடு வந்து ஒரு சாரி ஷூட்டுக்காக ஆர்எம்கேவியோட சாரி ஷூட்டுக்காக போய் எடுத்துருந்தேன். ஸோ சொன்ன கதை எனக்கு அங்கே கரெக்டா செட் ஆகும், நீங்க போய் பாருங்க. இவருக்கு சீனு ஆக்சுவலா மணப்பாடு தெரியாது, அவர் பக்கத்துல தான் இருக்கு, நான் போனதில்லை. நான் சொன்னோன்னா இங்க போனாரு, போயிட்டு பார்த்துட்டு அங்க இருந்து ஒரே சந்தோஷம் போன பண்ணிட்டாரு. சார் படம் நீங்க பண்ணிடலாம் சார், ஸ்டார் நிறையா இருக்கு சார், நான் என்ன நினைச்சோம் அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கு சார். ஸோ அந்த படத்துல அந்த இடம் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் ஒரு ஒரு குட்டி வெனிஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஊர் அழகான ஒரு கடற்கரை, பின்னாடி ஹைட்டா ஒரு மலைக்கு மேல ஒரு சர்ச்ல காசு. அந்த ஊரே இன்ன வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது. எனக்கு இந்தியாவிலே பிடிச்ச ஊர்ல எனக்கு மணப்பாடு ரொம்ப அழகான ஊர்ல. அதுக்கப்புறம் நான் நிறைய படம் பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு குழந்தைகள் படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் இங்கதான் பண்ணியிருக்கேன், தொடுவானம்னு சொல்லிட்டு கண்ணன் டைரக்டர், கண்ணன் டைரக்டர். ஒரு குழந்தைங்களை வச்சு ஆண்ட்ரியா சொன்னீங்கன்னா அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகும்.
அந்த படமும் இங்கே தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஊர் மறக்க முடியாத ஊர். ரொம்ப அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் இப்படி அழகா இருக்கும் அந்த ஊர். ஏன்னா, அந்த சமயத்துல வந்து கடல் ஷூட்டிங்கும் நடந்தது இல்லை சார்? ஆமா ஆமா நடந்தது. மணி சார் எடுத்தார். பட் நான் மைண்ட்ல வச்சுட்ட மணி இந்த படம் வந்து கடல் நடக்குது, இது வேற மாதிரி இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும்னு வச்சுதான் இருக்கேன். எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல வந்து நடுக்கடல் அந்த இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க. ஸோ அது என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு சார்? ஏன்னா ரொம்ப நேச்சுரலாவே பர்ஃபார்ம் பண்ணிப்பாங்க எல்லாருமே. நீர்ப்பறவை இல்லை நேர்பறவை பொறுத்தவரைனா நான் லைட்லாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஆஸ்லிஸ் என்னவோ அதுதான் இருக்கும். ஒரு மீன்கார வீடுனா ஒரு மொத்தமா ஒரு 10 அடி கூட இருக்காது ஹால். அந்த ஹாலுக்குள்ள கேமரா வச்சு பண்றதே கஷ்டம். ஆனா அதுல பண்ணாதான் அந்த லைவா இருக்கும்ன்றக்காக வச்சு பண்ணோம். ஒரு விண்டோ இருக்குன்னா விண்டோக்குள்ள என்ன லைட் வருமோ அதான் இருக்கும். மூஞ்சில கொஞ்சம் தான் லைட் இருக்கும், இருட்டா இருக்கும். நான் அப்படியே விட்டுட்டேன். அது சிறுவும் ஒத்துக்கிட்டாங்க. அது லைவா இருக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ப்ளஸ்ஸா இருந்துச்சு அந்த. பட் சோனா அதே மாதிரி விஷ்ணு நம்பியாதாஸ் அவங்க வந்து எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். அவங்களும் வந்து இந்த தமிழ் படத்தை நடிச்சாங்க. அதுவும் அவங்க ரொம்ப ரசிச்சு பண்ணாங்க அந்த படத்தை. அப்படி பிடிச்சது அவங்களுக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்ச படம் சார். இப்போ நீங்க வந்து விக்னேஷ் சார் உடைய ஹீரோ இன்ட்ரோ ஆன படத்துக்கு நீங்க சினிமாட்டோகிராஃபர் பண்ணீங்க. அதே மாதிரி அவருடைய தயாரிப்பு நிறுவனத்திலையும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஹீரோவும் அவர் வச்சு 2 படங்கள் பண்ணிருக்கீங்க சினிமாட்டோகிராஃபில. அவர்கிட்ட நீங்க ஸ்பெஷலா பாக்குற விஷயங்கள், இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்சிடென்டா இருக்கு, அவர் நம்மளுக்கு கொடுத்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு, இன்னும் இது வந்து யாருக்குமே ரொம்ப தெரியாது, ஆனா ரொம்ப இது ஸ்பெஷலான விஷயம்னா எது? உதய் சாரோட ஒரு சினிமாவில் இருந்ததுல டிராவல் பண்ணனால கூட நிறைய இருந்தது நான் தான் இருந்திருப்பேன். அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே. அதாவது அது ஒரு 6-7 படம் பண்ணியிருக்காருன்னா 7 படத்துல நான் 4-5 படம் நான் பண்ணியிருந்தேன். 5 படம் அவங்க ப்ரொடக்ஷன்லேயும் படம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னோட பிரதர் மாதிரி தான் அவர். அவ்வளோ க்ளோஸ் எனக்கு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு என்னோட மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்டோட கூட தோல் மேல கை போட்டு தான் பேசுவார். அவ்வளோ டவுன் டு எர்த். இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கறது பெரிய விஷயம். அவ்வளோ நல்ல டைப்பு. நல்லா எனக்கு ஒரு பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். அப்போ வந்துட்டு உதய் சார் தான் எனக்கு வந்து அந்த ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லை. அப்போ ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அப்போ வந்து உதய் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். ஆனால் அவர் அங்கே கொண்டு ஹாஸ்பிட்டலே கூடவே இருந்துட்டு நைட்டு 7 மணிக்கு வந்தார். வீட்டுக்கு போகும் 10:30 மணி வரைக்கும் கூடவே தான் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் உள்ள அட்மிட் பண்ணிட்டு போகிற வரைக்கும். அது வந்து எனக்கும் அவருக்குள்ள அந்த பாண்டிங் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. அவர் இருந்ததுனால தான் எனக்கு ஆக்சுவலாக உயிரோட வந்தது மாதிரி இருந்தது. இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப. அந்த டைமில் கொண்டு போய் சேர்த்து கூட இருந்தது. அது எனக்கு ரொம்ப அவரோட க்ளோஸாக இருக்காங்க காரணமாக இருக்குது. இன்ன வரைக்கும் அவங்க நட்புருக்கு. நல்லா பேசுவேன். எப்பவும் ஃபோன் பண்ணால் எடுப்பார். எப்போ எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணால் டக்குன்னு அட்டன் பண்ணுவார். நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு கட் பண்ணா கூட மறுபடியும் அவர் கூப்பிட்டுருவாரு, என்ன சார் கால் பண்ணீங்களேன்னு. அது மாதிரி கோவிட் டைம்லலாம் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு யாருன்னா உடனே ஃபோன் பண்ணி சொன்னால் டக்குன்னு உடனே பெட் அரேஞ்ச் பண்ணுறது வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் கோவிட் டைமில். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் மூலமாக நிறைய ஹெல்ப் பண்ணது உதவி சார் பண்ணார்.